நாள் தலைமறைவு, 4ஆம் நாள் நல்லதா சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இன்ஃப்ளூயன்சர் வானத்துல இருந்து குதிக்கல, சமூகத்தை பார்த்து ஏன்னா நீங்க ஒரு உருவாக்குறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதனால வந்து நீங்க இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட் பண்றீங்க. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ஃபேமை வச்சு நிறைய பெண்கள் கிட்ட பேசுறாங்க. நீங்க சொல்ற சமுதாயம் அப்ப எங்க போகுது? சொசைட்டி எங்க போகுது? சொசைட்டி தானே அவங்கள மாத்துது. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொசைட்டி தான் தள்ளப்படுது. ஹீலர் பாஸ்கர் மாதிரி ஆட்கள் வந்து நிறைய விஷயம் கடவுள் உனக்கு நல்லதை கொடுப்பாரு, இந்த யூனிவர்ஸ் உலகம் உனக்கு கொடுக்கும், சுத்தி இருக்கிறவங்க நல்லதா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீலர் பாஸ்கர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். காலப்போக்கில் அவரை பைத்தியக்காரன், அவரை கைது பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே வேகமா போன காரணம். ஆனா இருப்பான் மாதிரி போன்ற நம்ம சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, அந்த பெண்மணி தான் குறுக்க வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஆர்டிக்கல்லாம் படிச்சு பார்க்கும்போது ஓரமா எட்ட இடத்துல குறுக்கலத்துல கார் போய் இடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளால ஆர்டிக்கல் நம்மளால பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை ஆக்செப்ட் பண்ணி ஒரு நபரை காலி ஆக்கிட்டாரு. 2 நாள் தலைமறைவு, 4ஆம் நாள் நல்லதான் சுத்திக்கிட்டு இருக்காப்ல. மனபலத்தையும் தாண்டி சட்டமும் அப்படிதான் இருக்கு. ஆக்சிடென்ட் கேஸ் தானே, ஸ்பாட் அவுட்டா, இவ்வளோ கட்டுங்க, இவ்வளோ பே பண்ணிடுங்க, இவ்வளோ ஃபைன் கட்டிடுங்க. ஏன்னா லைசன்ஸ்ல வந்து ஒரு பின் பண்ணி கொடுப்பாங்களா, பிளாக் மார்க்கா? ஹேரோபிளேஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸால மீடியாவுக்கு பாதிப்பா, இல்ல மக்களுக்கு பாதிப்பா, இல்ல நாட்டுக்கே பாதிப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம ப்ரோ கூட பேச போறோம். ரஃபீக் வணக்கம். வணக்கம் டென்சில். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா பொலிவோட சிரிப்போட இருக்கீங்களே. கண்டிப்பா. ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு ஒரு பையன் ஒரு வீடியோ போடுறான். ஸ்பீடா அது யாரு நீ ஸ்பீடுன்னு சொல்லவும் அது யாரும் தெரிஞ்சு கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பீடா கூட கல்யாணம் பண்ணிட்டாரு, வீட்டுக்கு தெரியாம பொண்ணு அழைச்சிட்டு போய் கேரளா. ஓகே விடுங்க, அவர் இப்ப நல்லவரா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்பீடா ஒரு வண்டி ஓட்டுறான் ஒரு பையன். வண்டி ஒரு 220 230 ஓட்டுறான். ஓடிட்டு வீடியோ போடுறான். அந்த வீடியோ போட்ட உடனே இவனை பார்த்து 4 பேர், இந்த புள்ளிங்க 5 புள்ளிங்க என்ன பண்றாங்க, நல்ல வண்டிகள் வச்சிருக்கானுங்க வீட்டுல. ஒரு 2 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா கிட்ட சண்டை பண்ணி ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்காங்க. ஸ்பீடா வண்டி ஓட்டுறாங்க, ரேஷ் டிரைவ் பண்றாங்க. இதனால வந்து அவரு இறந்து போறது இல்லாம பக்கத்துல இருக்கிற சுத்தி சரௌண்டிங்ஸ்ல இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து காலி பண்றாங்க அதே இடத்துல. ஏன்னா ஒரு பெண் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி ஆகட்டும், இல்ல ஸ்கூல் பசங்க ஆகட்டும், ரோட்ல போறாங்க. நீ அதை பார்த்து ஒரு வீடியோவை பார்த்து வெறியாகி நீ வண்டி ஸ்பீடா ஓட்ட சொல்ல என்ன ஆகுது? கண்டிப்பா அது ஓட்டுற நபரையும் தாண்டி எதிரால வரக்கூடிய நபருக்கும் ஆபத்து. அதை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பையன் அதை பார்த்து உருவாகிறான். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஒரு நபரை பார்த்து இன்னொரு நபர் உருவாகிறான் அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபரா தான் இருப்பாங்க. அவன் அழுது புரண்டு 1 வாரம் 10 நாள் சாப்பிடாம வீட்டுல கோச்சுக்கிட்டு நான் எங்கேயா போயிடுவேன், உளுந்து செத்துருவேன், எனக்கு அதை நீ வாங்கி தரலன்னா வீடை வித்து நகையை அடமானம் வச்சு ஏதாவது பண்ணி என்ன பண்றாங்க, 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கு பைக்கை வாங்கி கொடுத்துறாங்க. அப்போ அந்த பையன் சிந்திச்சு பார்க்க மாட்டான். அப்பா வந்து மாசம் 10,000 தானே சம்பாதிக்கிறாங்க, நமக்கு 2 லட்ச ரூபா பைக் நம்ம கேட்கிறோமே, நம்ம போய் உழைச்சி சம்பாரிச்சு ஃபியூச்சர்ல எல்லாமே வாங்குவோம் அப்படின்னு ஒரு நபரை பார்த்துட்டாங்கன்னா, அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும், இன்ஃப்ளூயன்சர் பொறுத்த வரைக்கும், நம்மளை பார்த்து 4 பேர் வந்து டிமோட்டிவ் ஆகக்கூடாது, மோட்டிவ் ஆகணும். 2 விஷயம் இருக்கு, ஒன்னு டிமோட்டிவ், இன்னொன்னு மோட்டிவ். ஆனா மோட்டிவேட்டடான இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, இல்லைன்னா சொல்லல. ஏன்னா நீங்க சொல்றது பார்த்தா வந்து ஸ்பீடா வண்டி ஓட்டி சில பேர் வந்து இது பண்றாங்க அப்படின்னு நானும் சொல்றேன், நீங்க சொல்றீங்க. ஆனா மோட்டிவேட் பண்ற இன்ஃப்ளூயன்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாக்குறீங்களோ அதே லெவலுக்கு அட்வான்டேஜும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே நம்ம குத்தம் சொல்லவும் முடியாது. சரியான முறையில அந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டு போற நபர்களும் இருக்காங்க, தவறான முறையில கொண்டு போற நபர்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் பேர் சொல்ல விரும்பல, டெய்லி மார்னிங் நல்ல மோட்டிவா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, டெய்லி நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அவரை பார்த்து நிறைய நபர்கள் அதே மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்ஃப்ளூயன்சர் பொறுத்த வரைக்கும், எங்கிட்ட ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்கு, இல்லை 1K இருக்கு, இல்லை 1 மில்லியன் இருக்கு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய நபர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நல்லது பண்ணா அதுதான் அவங்களும் நல்லது பண்ணுவாங்க, நம்ம கெட்டது பண்ணா கண்டிப்பா அவங்களும் கெட்டது பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு சரியான எண்ணத்துல போயிட்டாங்க அப்படின்னா எல்லாமே மாறிடும். அப்ப இன்ஃப்ளூயன்சர் நம்ம ஒட்டு மொத்தமா நம்ம தவறுனே சொல்லிட முடியாது. சமூகம் இருக்கு, அதனால இன்ஃப்ளூயன்சர் நான் இப்போ சொல்றேன், சமூகம் தான் இன்ஃப்ளூயன்சர், இன்ஃப்ளூயன்சர் தான் சமூகம். ரெண்டுமே நம்ம வேறுபடுத்தி பார்க்கவும் முடியாது. இன்ஃப்ளூயன்சர் வானத்துல இருந்து குதிக்கல, சமூகத்தை பார்த்து நீங்க உருவாக்குறாங்க. நீங்க சொல்றது பார்த்தா நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதனால வந்து நீங்க இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட் பண்ணல. நான் இன்ஃப்ளூயன்சர் நான் முன்னிறுத்திக்க நான் விரும்பல. சோ என்னோட ஆக்டிவிட்டிஸும் சோசியல் ஆக்டிவிட்டி தான். பிளட் டொனேஷன், மெடிக்கல் கேம்ப், ஃபுட் டொனேஷன் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நான் ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா என்ன பார்த்து 4 பேர் நல்ல விதமா பண்ணுவாங்க. அதுவே நான் தீங்கா பண்ண, ஆனா 4 பேர் நல்ல விதமா பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆனா யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து ஸ்கேம் பண்றதுக்கான பர்சன் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ப்ரோ. 10,000 கண்கள் இருந்தா அதுல 1000 கண்களாச்சும் வந்து கெட்ட விஷயத்தை நினைக்கிற கண்களா இருக்கும். ஏன்னா நம்ம உலகம் வந்து எல்லாருமே வந்து நல்லவர்களா இருந்துட மாட்டாங்க. ஏன்னா தீமை உள்ள ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா நல்ல மனிதனுக்குள்ளயும் மனசுக்குள்ள கண்டிப்பா தீங்கான ஒரு நபர் இருப்பாங்க. அது மாற்று கருத்துல எவ்வளவு பியூர் நல்லவன் நம்ம சொல்லவே முடியாது.
எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் உள்ளேயும் கண்டிப்பா ஒரு தீய எண்ணம் இருக்கும். இது வந்து மாற்று கருத்தே இல்ல. நீங்க வந்து ஸ்கேம்ன்னு குறிப்பிடுறீங்க. உதவி பண்றதுக்கு ஸ்கேம் வந்து நம்ம ஏன் இன்னொரு நபர தேடி போணும்? ம். உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்றேனே, யாராவது ஃபுட் டொனேஷன் என்கிட்ட வந்தாங்க அப்படின்னா, முதல் கேள்வி, நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் கோவிலு, பள்ளிவாசல், சர்ச்சுக்கு போயிட்டு அந்தந்த ஓரத்துல உட்காந்துருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் போனாலே ஓரத்துல உட்காந்துருப்பாங்க. நீங்களே குடுத்துட்டு போயிடலாம். என்ன தேட வேண்டிய அவசியம் கிடையாது. முடியாத பட்சத்துல தான் ரஃபீக் வந்து ஸ்பாட்டுக்கு போவேன். ம். உங்களால முடியும். அன்னைக்கு டென்சில்கே ஒரு பொறந்த நாள் அப்டின்னா, நீங்களே ஸ்பாட்டுக்கு போயிட்டு 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. இல்லன்னா நான் ஏதாவது ஹோம் ரெஃபர் பண்றேன். ஹோமுக்கு போயிடுங்க. இல்லன்னா ஏதோ ஒரு ஃபேமிலிய ரெஃபர் பண்றேன். அந்த ஃபேமிலிக்கு உதவி பண்ணிட்டு போங்க அப்டின்னு. அப்போ உதவி பண்றேங்கிற பேர்ல வந்து ஸ்கேம் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க. நீங்க இன்னொரு நபர தேடி போறதுக்கு நீங்களே பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் என்னோட கருத்து. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பண்றதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து கண்டிப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் இத வச்சு நல்லா காசு பார்க்குறாங்க நெறைய பேர். ஏன்னா கோடி கோடியா சம்பாதிக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸும் எனக்கு தெரியும். கண்டிப்பா ஏன்னா ப்ரோ. இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஸோ அவங்க பேர் சொல்ல விரும்பல. இத வச்சு ஸ்கேம் பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஸ்கேம் பண்ணி நெறைய பேர் மாட்டிக்கிறாங்க இல்லையா? அதாவது ஒரு தப்பு பண்ணா, தப்பு இல்லாம பண்ணணும். இல்ல. சில பேர் என்ன பண்றாங்க, நியூஸ்லலாம் பார்த்துருக்கேன் நான் ஆக்சுவலா. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தவறுதலா சில வேலைகள பண்ணி, பெண்கள் கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்கள பேசி, பெண்கள் கிட்ட வந்து இந்த ஒரு ஃபேம யூஸ் பண்ணி, பெண்கள வந்து இது உள்ள கொண்டு வந்து, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கான கைவசத்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பெண்கள உள்ள கொண்டு வரோம் அப்டின்னா, நீங்க எதுவும் பாலியல் ரீதியா குறிப்பிட்டு சொல்றீங்களா? கண்டிப்பா. அததான் சொல்றேன். ஏன்னா போக்சோ இப்போ வந்து நெறைய பேர் வந்து மாட்டியிருக்காங்க. நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டிப்பா. சொல்ல விரும்பல. ஏன்னா ஏகப்பட்ட பேர் நம்ம பாலிமர் ஆகட்டும், இல்ல நெறைய நியூஸ் சேனல் ஆகட்டும், இத பத்தி நெறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ்? கண்டிப்பா. ஆனா இதுல இன்ஃப்ளூயன்ஸ தாண்டி பேரண்ட்ஸும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள வந்து தவிர்க்கலாம். ஓகே. இன்னைக்கு நான் வெளியில போறேன், இல்ல டென்சிலே வெளியில போறாரு, இல்ல நம்ம கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரி வெளியில போறாங்க அப்டின்னா, ம். நம்ம எங்க போறோம்? எதுக்கு போறோம்? யார் கூட போறோம்? என்ன விஷயத்துக்காக போறோம்? அப்டின்னா, அவங்கள்ட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா, நமக்கு வரக்கூடிய ஆபத்த நம்ம தவிர்க்கலாம். இப்ப நம்மளோட மைண்ட் செட் என்னம்மா, வீட்ல பேரண்ட்ஸ் ஃபோன் அடிச்சாங்கன்னா, நான் வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். வை நான் பிஸியா இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன்ம்மா. அதாவது யாரும் முகம் தெரியாத 3வது ஒரு நபர்ட்ட அப்படிதாங்க. மணிக்கணக்கா பேசுறோம். இல்ல. பேரண்ட்ஸ்ட்ட 2 நிமிஷம் பேசுவோமா? என்னன்னா, இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இந்த ஃபேம வச்சு நெறைய பெண்கள் கிட்ட பேசுறாங்க. நெறைய ஆண்கள் கிட்ட பேசுறாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா பெண்கள் ஆண்கள் கிட்ட மோஸ்ட்டா பேச மாட்டாங்க. ஆண்கள் வந்து நெறைய பெண்கள் கிட்ட பேசுறது, நெறைய பேர் கைவரிசைய காட்டியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபாலோவர்ஸ வச்சு இவங்க கெயின் பண்ணி, அவங்க வந்து இந்த பெண்கள வந்து வசியப்படுத்தி, இந்த பெண்கள வந்து பாரு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் சொசைட்டில. நீ வந்து என் கூட காதல் பண்ணு, லவ் பண்ணு அப்படின்ற மாரி ஃபேக்கான ஒரு லவ்வ குடுத்து, கண்டிப்பா. இந்த விஷயங்கள்ல இல்ல வந்து நெறைய நெறைய பேர் பேர் மாட்டிக்கிறாங்க. இதுல பொறுத்தவரைக்கும் நம்ம வளர்ப்பு தான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஒரு கரெக்ட்டான முறையில போனா தவறு நடக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு இல்ல. சொல்ற சமுதாயம் அப்ப எங்க போகுது? சொசைட்டி எங்க போகுது? சொசைட்டி தானே அவங்கள மாத்துது. இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொசைட்டி தானே தள்ளப்படுது. அதான் நான் சொன்னேனே, சமூகம் எத நோக்கி போகுதோ, அத நோக்கி தான் மக்களும் போறாங்க. இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் போறாங்க. சொசைட்டி கரெக்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, ஒரு விஷயம் தவறு நடக்குது. தவறுல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்டின்னா, சிவியரா நம்ம தண்டிக்கப்படுவோம் அப்டின்னு சொல்லி ஏதாவது சட்டங்கள் கொண்டு வந்துட்டா, யாரும் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த பேட் திங் இந்த சொசைட்டில வந்து நடக்க சொல்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால சில குட் திங்கும் நடக்குது. ஹீலர் பாஸ்கர் மாரி ஆட்கள் வந்து கண்டிப்பா நெறைய நல்ல ஒரு விஷயங்கள் பெர்சன். நல்ல பிரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு. மக்களுக்கு நெறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அது பெருசா கேட்கறது இல்ல. ஹீலர் பாஸ்கர் அப்படின்னாவே சில பேருக்குலாம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் சொல்ட்டேனே, ஒருத்தவன் நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்க. இதே ஹீலர் பாஸ்கர் வந்து தவறான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தா, கண்டிப்பா அவர எல்லாருமே வந்து தலைவனா ஏத்துப்பாங்க. அவர் நல்ல விஷயங்கள் தான் சொல்றாரு. உதாரணத்துக்கு உனக்கு தலைவலிக்குதா? நீ மாத்திரை, மருந்து போடுறதுக்கு முன்னாடி உன் மனசுலயும், உன் புத்திலயும் ஏத்திக்க. ம். உனக்கு தலைவலி இப்ப விட்டுடும். தலைவலி உனக்கு விட்டுடும் அப்படின்னு நெனச்சுக்கன்னு சொல்றாரு. இது வந்து நல்ல விஷயம் தான். நம்ம முதல்ல நம்ம நம்பணும். நம்ம ஒரு மருந்து நம்ம மன சாப்பிடும்போது நம்பிக்கை தேவை. நம்ம கண்டிப்பா நம் எனக்கு வந்து இப்ப தலைவலி விட்டுரும் அப்படின்னா, தலைவலி விடும். ம். ஆனா நம்ம உடனே என்ன பண்றோம்? மருந்து எடுத்துக்கிறோம். இதுதான் ஹீலர் பாஸ்கர் வந்து சொல்றாரு. உதாரணத்துக்கு பேசிக்கா சொல்லணுமா, முதல்ல ஒரு கெட்டது நடக்க போதா, உனக்கு நல்லது நடக்கும்னு நம்பு. இந்த கடவுள் உனக்கு நல்லத குடுப்பாரு. இந்த யூனிவர்ஸ், இந்த உலகம் உனக்கு குடுக்கும் சுத்தி அப்படின்னு இருக்கிறவங்க சொல்றாரு. நல்லதா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீலர் பாஸ்கர் சொல்றாரு கண்டிப்பா. இல்லையா? அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். உன் உடம்புல ஏதாவது ஒண்ணு விஷயம்னா, காலைல எந்திரிச்ச உடனே 4, 5 நல்ல விஷயங்கள் நெனச்சுக்க. ம். ம். நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போறேன். இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். நல்ல விதமா பேசப் போறேன். எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இல்லன்னா தூங்கி எந்திரிச்சோனே, "என்னடா பொழுது? என்னடா பண்ண போறோம்?" அப்படின்னு நீ புலம்புனன்னா, அந்த நாள் ஃபுல்லா உனக்கு ஃபுல்லா புலம்பலாவே புலம்பலாவே போயிடும். இருக்கும். இந்த மாரி நல்ல விஷயங்கள் தான் சொல்றாரு. ஆனா ம். அத ஏத்துக்க நெறைய நபர்கள் இல்ல. ஓகே. காலப்போக்குல அவர பைத்தியக்காரன், அவர கைது பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் நல்ல விஷயங்கள் தான் நல்ல சொல்றாரு. விஷயங்கள் சொன்னா யாரு காதுக்கும் வந்து எட்டாது கண்டிப்பா இல்லையா? போவாது. யார் காதுக்கும் கேட்காது. இப்ப கெட்ட விஷயம் உதாரணத்துக்கு எனக்கு டென்சிலே ஒரு ரோட்ல எங்கேயோ பைக்ல போயிட்டு இருக்காரு. "பாத்து போங்க ப்ரோ அந்த இடத்துல" இப்படி இப்படின்னு சொன்னா, உடனே சொல்லக்கூடிய நபர பூமர்ன்னு நெனைப்போம். ம். எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது. யாராவது ஒரு நபர் அட்வைஸ் பண்ணா, கண்டிப்பா சரி நம்ம ஹெல்மெட் போட்டு ஏத்துக்கலாம். ஏன்பா ஹெல்மெட் போட்டு போப்பா அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க.
போலீஸ் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து கண்டிப்பா நீங்க சோஷியல் அட்வைஸ் பண்ணி ஹெல்மெட்னு இன்ஃப்ளூயன்சர் சொன்னோன்னே சொல்றாங்க. அவ்வளோ விபத்து நடக்குது. அவ்வளோ ஒரு விபத்து நடக்குது. எல்லாமே வந்து தலையில அடிபட்டு இறந்து போகக்கூடிய நபர்கள் தான் இருக்காங்க. பைக்ல வேகமா போய் விழுவுறாங்க. அது 2ஆம் பட்சம். ஒரு பையனுக்கு பைக் வாங்கிட்டா கண் முன்னு தெரியாம ஓட்டுறாங்க. இந்த ரோட்ல வந்து நம்ம 30ல தான் போகணும், 40ல தான் போகணும்னா 40ல தான் போகணும். அந்த இடத்துல நம்ம 60ல போறது. இல்ல அப்படின்னா பஸ்ஸுக்கும் லாரிக்கும் நீங்க இடையில யார் இர்ஃபான கட்டடிச்சு சொல்றீங்களா? கட்டடிச்சு இர்ஃபான ஏறுறது. சொல்றீங்களா? நீங்க இர்ஃபான்னு சொன்னோனே, இர்ஃபான் திருமணம் முடிச்சு கரெக்ட்டா ஒரு ஆமா 10வது நாள் வந்து அந்த இடத்துல ஒரு விபத்து நடக்குது. ஆமா ஆமா ஆமா. விபத்து நடக்குது. அதுவுமே வேகமா போன கார் தான். ஆனா இர்ஃபான் மாரி போன்ற நபர்கள் சொன்ன கருத்து என்ன அப்டின்னா, அந்த பெண்மணி தான் குறுக்க வந்துட்டாங்க அப்டின்னு. ஆனா நம்ம ஆர்டிக்கல்லாம் படிச்சு பார்க்கும்போது, ஓரமா நின்ற இடத்துல தூக்க கலத்துல கார் போய் இடிச்சிருக்கு அப்டின்னு நம்மளால ஆர்டிக்கல் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல இவ்வளோ தான் போகணும் அப்டின்னா, அவ்வளோ தான் போகணும். வேகமா ஓட்டுறது, ஸ்பீட் லிமிட்ட தாண்டி நம்ம டிரைவ் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு நம்மள தாண்டி ம். யாருன்னே 3வது மனுஷன் தெரியாத நபர போய் நம்ம ஆக்சிடென்ட் பண்றோம்ல, அவங்க குடும்பம் வந்து நடு வீதியில நிக்குதுல்ல. அத ஆனா நம்ம நெனச்சு பார்க்கணும். ரியலாவே சொல்றேன், சில பேர்லாம் கேமரா வச்சுக்கிட்டு, இல்ல வந்து GoPro செட் பண்ணிட்டு கார் ஓட்டுறதும் சரி, இந்த கார் ஓட்டிக்கிட்டே வந்து ஸோ டைவர்ட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் டைவர்ட்ல தான் இருக்கும் அவங்க மைண்ட். கார் ஓட்டிட்டு இருப்பாங்க. இதனால இப்ப பாத்தீங்கன்னா, இப்பவே ஒருத்தர் வந்து குடிபோதையில வந்து வானகரம் சென்னையில வந்து எடுத்துட்டு ஓ! போயிட்டு வண்டி எடுத்துட்டு போய் விட்டாரு. 6 பேரு இதுல ஸ்பாட். படுகாயமடைஞ்சாங்க. 2 பேர் வந்து ஸ்பாட் அவுட் ஆனாங்க. லாஸ்ட் வீக் தான் நடந்துச்சு. ஸோ இந்த மாரி நபர்கள் வந்து குடிபோதையிலயோ, இல்ல வந்து டைவர்ஷன்லயோ சில பேர் வந்து சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி நபர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? சட்டம் கடுமையாக்கப்பட்டா சட்டம் கடுமையாக்கப்பட்டு தண்டனை சட்டம் வந்து ஹெவியா இருந்தா ஏன்னா டிரைவிங்க பொறுத்தவரைக்கும் இடிச்சா ஒரு கேஸு. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு நபரு இறந்துட்டான்னா சட்டம் சொல்லுது. ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு நபர் இறந்துட்டான்னா, நீ தப்பிச்சுட்ட. ம், ஆக்சிடென்ட் பண்ணி அவன் இறந்துட்டான்னா நீ தப்பிச்சுட்ட. ம். ஆனா இதே அவனுக்கு கை, கால் முடமா போயிட்டா, நீ அவனுக்கு பெரிய செட்டில்மென்ட் பண்ணணும். அப்ப இது என்ன மாரி சட்டம் எனக்கு புரியல. புரியுது. ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு நபர் இறந்துட்டா, நீ மேபி தப்பிச்சிடலாம். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இல்ல தப்பிச்சிடலாம். அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் பணம் உதவி குடுக்குற மாரி அப்ப இந்த மாரி ஒரு சில சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படாம இருக்கிற காரணம் தான், ஓட்டுறவங்கலாம் சரி வாகன சட்டம் தானே, ஈஸியா இவ்வளோ ஃபைன் கட்டிடலாம். 2000, 3000, 6000, 8000, 10,000 ஃபைன் கட்டிட்டு வந்துடலாம். ஏகப்பட்ட பேர் அப்படிங்கிறது. இருக்காங்க. நெறைய பேர் இப்ப நாளைக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்றாங்கன்னா, ஒரு 6 மாசத்துல வெளிய வந்து சுத்திட்டு இருப்பாரு. அது எப்படி வராங்கன்னே தெரியாது. 6 மாசம்லாம் வேணாம் ப்ரோ. வெறும் 10, 15 நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு நபர காலியாக்கிட்டாரு. ம். காலியாக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தலைமறைவு. 4ஆம் நாள் நல்லா தான் சுத்திக்கிட்டு இருக்காப்ல. எல்லாமே பலம். பணபலம். பணபலம் தான். பணபலத்தையும் தாண்டி சட்டமும் அப்படிதான் இருக்கு. ஆக்சிடென்ட் கேஸ் தாங்க ஸ்பாட் அவுட்டா இவ்வளோ கட்டுங்க. இவ்வளோ பே பண்ணிடுங்க. இவ்வளோ ஃபைன் கட்டிருங்க. என்ன லைசென்ஸ்ல வந்து ஒரு பின் பண்ணி குடுப்பாங்களா? பிளாக் மார்க்கா? அது ஆமா. பேர் என்ன? அது லைசென்ஸ் கேன்சல் பண்ணுவாங்கன்னு இல்ல நெனைக்கிறேன். ஏதோ ஒரு பின் பண்ணி குடுப்பாங்களாம். ஒரு அப்படிங்களா? தடவ ஆக்சிடென்ட் பண்ணா ஒரு தடவ பின் பண்ணுவாங்களா? 2 தடவ ஆக்சிடென்ட் பண்ணா 2 தடவ பின் பண்ணுவாங்களா? அப்போ வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டா, இந்த மாரி விபத்துகளும் குறையும். ஸோ சட்டம் வந்து ஒரு சில நபர்களுக்கு எளிமையா இருக்கு. அதாவது பணம் காசு இல்லாத நபர்களுக்கு வந்து சட்டம் வந்து கடுமையா இருக்கு. பணம் காசு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சட்டம் வந்து மிக எளிமையா இருக்கு. இதே சொசைட்டில சட்டம் நம்ம தான் பார்க்க முடியும். இதே சட்டம் தான் இன்ஃப்ளூயன்சஸ் பண்ற சில தவறுதலான விஷயங்கள வந்து சில பேர் இடத்துல சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க. So கண்டிப்பா. அதுதான் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை ஆயிட்டு அவங்க நிறைய பேர் வந்து சிறைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் கிட்டுது. ஆனா சிறைக்கு போயிட்டு திருப்பி வந்து அதே வேலைய தான் பார்க்குறாங்க. அந்த வேலைய மாத்தி அவங்க பண்ணல. பய உணர்வு இல்லல்ல. நம்ம ஒரு தவறு பண்றோம். அந்த தவறு மூலமா நான் மிக கடுமையா நான் வந்து தண்டிக்கப்பட்டேன் அப்டின்னா, எனக்கு ஒரு பயம் வரும். ம். சரி அந்த தவறு மூலமா நான் வந்து தண்டிக்கப்படல, மிக எளிமையா இருக்கு அப்டின்னா, மீண்டும் அதே மாரி தவறு செய்றதுக்கு எனக்கு சுலபமா தான் இருக்கும். எனக்கு ஒரு பய உணர்வே வராது. அப்போ ம். நம்ம இன்ஃப்ளூயன்சர் பொறுத்தவரைக்கும், முன்கூட்டியே நம்ம சொன்ன மாரி தான். சமூகம், இன்ஃப்ளூயன்சர் 2மே ஒரே கேட்டகரில வச்சு நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு தீர்வு காணலாம்.